இப்போ நம்ம கர்நாடகாக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்களோட தாய்மொழி என்னது? கன்னட மொழி. கன்னட மொழியில் ஏன் கல்வி கற்கலை? ஏன்னா அவங்க மொழியில் நாங்கள் ஏன் கல்வி கற்கணும்? அந்த ஈகோ வருதில்ல. நீ என்ன பெரிய ஆள், ஓ மொழியில் இப்போ இதுக்கு நான் கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஈகோ வருதில்ல. இப்போ தமிழ் மொழியில் கர்நாடக மக்கள் கல்வி கற்பாங்களா? இன்றைக்கி நம்ம ஆங்கில மொழியில் கல்வி கற்கணும்ல, அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ கர்நாடகாரங்க தமிழ் மொழியில் கல்வி கற்பாங்களா? கற்க மாட்டாங்க. ஏன்னா நான் எதுக்கு அவன் மொழியில் கல்வி கற்கணுங்கிற அந்த ஈகோ அவங்களுக்கு வேலை செய்யும். அதுபோல் நம்ம மலையாள மொழியில் கல்வி கற்க மாட்டோம். எதுக்கு நான் அவங்க மொழியில் கல்வி கற்க? அந்த கேள்வி கேட்குறீங்களா இல்லையா? ஏன்னா இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆங்கில மொழியில் ஏன் கல்வி கற்கணும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் ஏன் கேட்கல? நீ இப்போ தான் ஹிந்தியில் கற்றுக்கணுங்கும் போது எதுக்காக நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு கேட்குறீங்க, அப்படி தானே? அதுபோல் பார்த்தீங்கன்னா சரி இனிமேல் கன்னட மொழியில் தான் கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் எதுக்கு அவங்க மொழியில் கல்வி கற்கணும், என் மொழியில் நான் கல்வி கற்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்படின்னா அதே கேள்வியை ஏன் ஆங்கில மொழியில் ஏன் கல்வி கற்கணும்னு ஏன் கேட்கல? ஆங்கிலேயர்கள் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, இவங்க கர்நாடகாரங்க பக்கத்தில் இருக்காங்க, அதனால் எனக்கு அந்த ஈகோ வேலை செய்யுது. எதுக்கு நான் அவங்க மொழியில் கல்வி கற்கணுங்கிற அந்த கேள்வி எனக்கு கேட்க தோணுது. கன்னட மொழியில் நான் எதுக்கு கல்வி கற்கணும், மலையாள மொழியில் நான் எதுக்கு கல்வி கற்கணும்? ஏன்னா இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. அதனால தான் எனக்கு அந்த ஈகோ ரொம்ப வேலை செய்யுது. அதுவே ஹிந்திங்கிறது அது எங்கேயோ வட இந்திய மொழி, ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால தான் இங்கே நிறைய பேருக்கு ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதுவே கர்நாடக மக்கள் பேசுகிற மொழி இந்தியாக இருந்தால் நீ ஹிந்தியில் பாடம் கற்றுக்கொள்றதுக்கு இங்கே யாராவது சம்மதிப்பாங்களா? இந்தியில் நிறைய பேர் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹிந்தி வரணும் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, அப்போது ஹிந்தி கர்நாடக மக்களின் தாய்மொழியாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹிந்தியில் பாடம் படிக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஹிந்தி மலையாள மக்களின் தாய்மொழியாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லுவீங்களா? ஹிந்தியை திணிச்சா ஏற்றுப்பீங்களா? இங்கே நிறைய பேர் ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறேன். அப்போது இவங்க பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மக்கிட்ட ஒரு பகை இருக்கும். அதுவே தூரத்து வீட்டுக்காரங்க நமக்கு நண்பராக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு ஒரு பகையாளியாக போட்டியாளராக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நமக்கு போட்டியாளர். தூரத்தில் இருக்கிறவங்க நமக்கு போட்டியாளர் கிடையாது. அந்த வகையில் நாம் ஏன் இந்தியை இங்கே திணிக்கும் போது அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்க காரணம், இந்திக்காரங்க எங்கேயோ இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க யார்? மலையாளி, கர்நாடகத்துக்காரங்க. அதனால் அவங்க மொழியை நம்மக்கிட்ட திணிச்சா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். கன்னட மொழியில் தான் நீ பாடம் கற்றுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் கேட்போம், நான் எதுக்கு அவங்க மொழியில் கற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்போம். மலையாள மொழியில் தான் நீங்கள் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு அவங்க மொழியில் இப்போ பாடம் கற்றுக்கணுங்கிற கேள்வியை நீங்கள் கேட்பீங்க. அப்போ அதே மொழியை அதே கேள்வியை ஆங்கில மொழியை திணிக்கும் போது கேட்கல. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வேறு எங்கேயோ இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா இப்போ ஆங்கிலேயர்கள் கர்நாடகத்தில் வாழ்கிற மக்கள் ஆங்கிலேயர்கள்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆங்கில மொழி தான் தாய்மொழியாக இருந்தால் அப்போ நீங்கள் ஆங்கில மொழியில் கல்வி கற்பீங்களா? கேட்க மாட்டிங்களா? அப்போது நான் எதுக்கு ஆங்கில மொழியில் கல்வி கற்கணும்னு கேட்பீங்களா? மாட்டிங்களா? கேட்பீங்க கண்டிப்பாக. இப்போ ஆங்கில மொழி தான் நமது தாய்மொழின்னு வச்சுக்கோங்களேன். கர்நாடக மக்கள் கேட்பாங்களா? கர்நாடகத்தில் போயிட்டு நீங்கள் ஆங்கில மொழி திணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆங்கில மொழி தமிழர்களின் தாய்மொழி ஆங்கில மொழின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் கர்நாடகத்தில் போய் ஆங்கில மொழியில் தான் நீங்கள் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு இப்போ நடைமுறை இருக்குது. அப்போது அதுபோல் ஆங்கில மொழியை திணிக்கும் போது அவங்க உடனே கேட்பாங்க, ஏன் தமிழ்நாட்டோட மொழியான அந்த ஆங்கில மொழியை நாங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு போட்டியாளர் அல்லது பகையாளி. தூரத்தில் இருக்கிறவங்க அவங்க நமக்கு போட்டியாளர் கிடையாது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டோம். அது தூரமாக இருக்குங்கிறனால தான். இதுவே கேரளாக்காரங்களோட தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தால் நம்ம ஏற்றுப்போமா? அதுவே கர்நாடகாரங்களோட தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தால் நாம் ஏற்றுப்போமா? இல்லை நம்முடைய தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தால் இந்த கன்னட மக்கள் ஆங்கில மொழியை ஏற்றுப்பாங்களா? இல்லை நம்முடைய தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தால் இந்த வட இந்தியக்காரங்க ஆங்கில மொழியை ஏற்றுப்பாங்களா? நம்முடைய மொழி தாய்மொழி ஆங்கிலமாக இருந்தால் இந்த மலையாள மக்கள் ஏற்றுப்பாங்களா? கேரள மக்கள்? ஏன்னா இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் எதுக்கு அந்த தமிழர்களுடைய தாய்மொழியான ஆங்கில மொழியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு போட்டியாளர்கள், பகையாளிகள். அவங்ககிட்ட தான் நமக்கு ஒரு போட்டி இருக்கும், நீயா நானாங்கிற அந்த ஈகோலாம் இருக்கும். தூரத்தில் இருக்கிறவங்க அவங்க போட்டியாளரா பகையாளியா யாருன்னே தெரியாது. பக்கத்தில் பழகுனா தானே தெரியும், பக்கத்தில் இருந்தால் தானே தெரியும். அதனால் நம்ம ஏன் ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டோம் தெரியுமா? அது நமக்கு தூரமாக இருக்குது. அவங்க யாருன்னே தெரியாது, நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் ஆங்கில மொழி ஏற்றுக்கிட்டோம். அதுவே பாருங்கள், இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்ட அந்த இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அவங்க ஆங்கிலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் எதுக்கு ஆங்கிலத்தில் பேசணும்னு கேட்பாங்க. இந்த ஃப்ரான்ஸு அதுக்கு இங்கிலாந்துக்கு பக்கத்தில் என்னென்ன நாடுகள் இருக்கோ அவங்களாம் அவங்க தாய்மொழியில் தான் பேசுவாங்க, ஆங்கிலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு நீ இங்கிலீஷில் பேசுனா ஒன்று உன் தாய்மொழியில் பேசு, இல்லைனா ஏன் தாய்மொழியில் பேசு, இல்லை எதுக்கு இன்னொருத்தருடைய தாய்மொழியை விடுத்து நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க.
அவங்கவுங்க தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அவர்கள் அண்டை நாட்டினர். ஆங்கிலேயர்கள் அந்த ஆங்கிலம் பேசுகிற இந்த இங்கிலாந்து ஆங்கிலம் பேசுகிற நாட்டினர் பிற மொழி பேசுகிற அந்த பக்கத்து நாட்டுக்காரங்களோட போட்டியோடு இருப்பாங்க, போட்டி போடுவாங்க, ஒரு பகையாளியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மொழியை விட்டு கொடுத்துட்டா அவங்க தன்மானத்தை விட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்முடைய தமிழ் மொழியை கர்நாடகரங்க கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய தன்மானத்தை அவங்க விட்டு கொடுத்த மாதிரி தான். இப்போ நாம் கன்னட மொழியில் பாடம் கற்றுக்கிட்டா நம்முடைய தன்மானத்தை நாம் விட்டு கொடுத்த மாதிரி தான். அது மாதிரி தான் ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து நாடுகள், வேற்றுமொழி பேசுகிற பக்கத்து நாடுகள் ஆங்கிலத்தில் பாடம் கற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அப்படி பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த போட்டி